ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்துல் பேசுகிறேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ட்ரோ வீடியோ பண்ணிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா வேலூர் தான் போயிட்டுருக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் இருக்குது அங்கே. ஓகே, அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் ஆசிப்பும் போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி, அதுவும் லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குதான். சரி, அதே ஒரு பிளாகாக பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சண்டே மார்க்கெட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இருக்குது. அதனால தான் அந்த போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நானும் ஆசிஃபும் போயிட்டு இருக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பாருங்க. சரி, அமைச்சதெல்லாம் நம்ம ஆசிஃப் சொல்லுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆசிஃப் பேசுகிறேன், தனி ஒருவன்லேருந்து. இன்னைக்கு இன்னும் எங்கே போகிறோம்னா சண்டே மார்க்கெட் போகிறோம். அங்கே எல்லா பொருளும் கிடைக்குது, சீப் ரேட்டில் கிடைக்குது. உங்களுக்கு யூஸ் ஆனால் அங்கே போயிட்டு என்ன பொருட்கள் வேணாலும் வாங்கிக்கோங்க. சீப் ரேட்டில் கிடைக்குது, கம்மி விலையில் கிடைக்குது. எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. சண்டே மட்டும் ஸ்பெஷல் அங்கே இருக்குது அந்த மார்க்கெட்டு, சண்டே மார்க்கெட்டு. மற்ற நாள்ல எல்லாம் இருக்காது, சண்டே மட்டும் தான் அங்கே வேலூரில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆசிஃப் சொன்ன மாதிரி அங்கே போவோம். நீங்கள் மிச்ச நாள்லாம் இல்லை, வெறும் சண்டே விட்டு தான் இருக்குது. சரி, மிச்ச நாளும் வந்து வேலூரில் தேடி பார்க்க போகிறீங்க, கன்ஃபார்மாக இருக்காது. ஓகே, சண்டே விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் பார்க்கலாம் மிச்ச வீடியோலாம். ஏன்னா நாங்கள் ரன்னிங்லேயே எடுத்துருக்கிறோம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சதெல்லாம் வேலூர் போயிட்டு பார்ப்போம். வேலூர் போய் செம்ம மஜா பண்ணுவாங்க போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வந்தாச்சு. இப்போ மார்க்கெட்டில் தான் நின்றுக்கிறோம். மார்க்கெட் உள்ள தான் போக போகிறோம். இப்போ இங்கேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பம். எவ்வளோ மார்க்கெட் என்னென்ன பொருள் விற்கிறாங்க மொத்தமே காமிச்சிட்டே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு 100 இல்லைனா 50 மீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகிறோம். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் செய்கிற எல்லா 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 ஐட்டமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்போம் எத்தனை கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் 7 கிலோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 கிலோ வருகிறது. 1 கிலோல இருந்து 10 கிலோ வருகிறது. 75 70 ரூபாய் வரும். கேட்டிருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கடை இருக்குது. அது எல்லாமே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கூட இருக்குது. சண்டே மார்க்கெட் வந்தவொடனே என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கடை இவரது தான் இருக்குது. ஓகே, யாருன்னா இந்த ஜிம் செய்யணும்னு நினச்சின்னா இங்கே வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் செகண்ட் ஹேண்டில் டூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது. இங்கே எல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்குது. இங்கே செகண்ட் ஹேண்டில் புதுசாக இப்போ எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாஃப் ரேட் தான், பாதி காசு தான். இங்கே எல்லாம் இல்லை செகண்ட் ஹேண்ட் பொருள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் டூல்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கடையில் வச்சு அப்படியே பழைய ஆயிட்டுக்குது. இது யூஸ் பண்ணல. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம். அங்கே 5 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறது இது 100 ரூபா வாங்குது. கொஞ்சம் செஞ்சு காமிங்கண்ணா அது எப்படின்ட்டு. எவ்வளோண்ணா ஆகுது இது? 100 ரூபாவா? என்னத்தை யூஸ் பண்ணலாம் இது? இது விண்டோக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஜன்னல் துடைக்கிறதுக்கு எல்லாமே 100 ரூபாவா இது? 100 ரூபாய் 100 rupees. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. நீங்கள் பார்த்து தெரியும். இது பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணாடி துடைக்கிறதுக்காக இது வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றே வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் வந்ததுக்கு. இது ஒன்றே வாங்கிட்டு போவோம் சொல்லி தான் ஆசை வாங்கிறேன். சரி, அதே கட்டி கொடுத்துருண்ணா. கலர் நல்லா இருக்குது, க்ரீனு. அதே கட்டி கொடுத்துருண்ணா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் இன்னும் வேற கடை போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கெலாம் வாங்க முடியாது.
அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் கம்மியிலே உங்களுக்கு தேவையான எல்லா புக்கும் கிடைக்கும். ஏன்னா ஆசிஃப் தான் வந்து காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு தான் எல்லாம் புக்கு பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாமே அவர் சொல்லுவார் ஆசிஃப். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா புக் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் விற்கிறாங்க. எல்லா கிளாஸ்க்கும் இருக்குது இங்கே புக்கு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் கோச்சிங் எல்லாமே எல்லா புக் கிடைக்குது இங்கே. கம்மி ரேட்டில் கிடைக்குது. நீங்கள் புதுசாக வாங்கினா கூட அதிகமாக இருக்கும் ரேட்டு. இங்கே கம்மியாக இருக்குது. பாதி விலை கிடைக்கும் இங்கே. இங்கே வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் படித்தா உங்களுக்கு எல்லா புக்கும் கிடைக்கும். நீங்கள் புக்கு சென்டருக்கு போனால் அங்கே ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும். இங்கே வந்து எல்லா மாடல்லையும் கிடைக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும். எல்லாம் வந்து நீங்க படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து வாங்கிட்டு போனா. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் வாங்கணும்னா மெட்ராஸ் புதுப்பேட்டை தான் போறீங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேயே இருக்குது, வேலூர்ல சண்டே மார்க்கெட்ல இருக்குது. அது கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க நின்றுருப்பாங்க, பார்த்தா தெரியும். இப்போ அங்கே தான் போய் உங்களுக்கு காமிக்கிறோம் நானும் ஆசிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தா தெரியும் எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓவராக நடந்துட்டு இருக்குது. பைக்கோட சைடு ஷீல்டு எல்லாமே வித்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைலன்சர் தான் இருக்குது மொத்தமே பைக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் கூட இருக்குது. அது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதா இல்லைன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங்ல இருக்குதா இல்லையான்ட்டு. அந்த லேப்டாப் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதாண்ணா? இல்லை ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை, வெறும் ஸ்பேர் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாமா அது? ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லையா, வெறும் அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்பிளே இல்லை கீபோர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரேட் எவ்வளோண்ணா அது? 1200 ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா உங்களுக்கு ஸ்பாட்ஸ் வேணும் அதுலேருந்து எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம். 1200 ஒரு லேப்டாப் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மறுபடியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவி எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கூலர் கூட ஒன்று இருக்குது. டைலர் மிஷின் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கேயே. சுற்றி ரொம்ப இதாகிடுச்சுன்னா இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸ் ஓல்டு காயின்ஸ் எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் தனியாக வச்சு செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகிற எல்லா அடுப்பு, அது அருவா எல்லாம் கீது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே காட்டுப்பா. டேபிள்ஸ் எல்லாம் கீது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க விளையாடுற அந்த பொருள் கூட இருக்குது. மைனா இதாண்ட வாங்கிட்டு போனோம். வீட்டில் எலித்தொலை அதிகமாக இருக்குது மச்சான். அது கூட விற்கிறாங்க இங்கே. நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செயின் எல்லாம் இதுக்குது, கடப்பாறைக்கு இது. முன்னாடி பார்த்துக்கலாம். என்ன இது? பைனாகுலர். இது அந்த காலத்து தான். இது டெலிஸ்கோப். பார்த்தீங்கன்னா இங்கே பைனாகுலர்லாம் இருக்குது. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும், தான் ஹோல்சேல் காயின்ஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குட்டியான காயின்ஸ் இருக்குது, இவ்வளோன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்குது. அப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்முன்னு சொல்லுவாங்களே, அதுலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 பைசா மொத்தம். இந்த ஃபுல்லாகவே 20 பைசா தான் இருக்குது இது உள்ள. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கல், டிஃப்ரெண்ட் கல் வச்சுக்கிறாங்க. நம்ம ஆசிப் பார்த்தீங்கன்னா பைனாகுலர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு. இங்கே கொஞ்சம் காமிப்பா. நம்ம கேமராவோட ஜூமா இருக்குமோ? இப்படி இங்கே கொஞ்சம் பார்த்தா நானும் பார்த்து சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் தான் அப்படியே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெலிஸ்கோப் ரொம்ப ஓல்டு மாடலா இருக்குது இங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து பார்த்தேன், எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளையான்னு தெரியுது. இது எப்படி பார்க்கணும்னு தெரியல. நல்லா ஜூமிங் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ஒரு 48 மெகா பிக்சல் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கினா நல்லா ஒயிட்டாவும் இருக்குது.
இது பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும். இது பாத்தீங்கன்னா 1915 அந்த காலத்துல ரெடி பண்ணது போல இருக்குது. லண்டன்ல நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கொடுத்துடலாம் இது அவங்க கிட்டே ஒப்படைச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஓல்டு டேப்லிகேட் இருக்குது. இது அந்த டைம்ல இருக்கிற ப்ரொஜெக்டர் போல இருக்குது. சிடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குது அங்க. அதான் சிடி போல இருக்குது. பாட்டு கேட்பாங்களா அந்த காலத்துல அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிடி டேப்லிகேட் கூட அங்க இருக்குது. அந்த லாஸ்ட்ல இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோ இங்க இருக்குது இவ்வளவு பெரிய சிடி பாத்தீங்கன்னா அந்த டேப்லிகேட்ல தான் ப்ளே ஆகும் போல இருக்குது. சேமா இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது. எல்லாமே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க டிவிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலயே பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா எல்இடி டிவி எவ்வளவு பெருசா ஒன்று இருக்குது. அங்க கிட்ட பார்த்தா தெரியும். அங்க ஒரு ஆள் வேற நின்றுக்கிறது அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பெரிய எல்இடி டிவி ஒன்று இருக்குது. ஒர்க்கிங் இருக்குதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மொபைல்ஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் பார்ப்போம். இங்க பார்த்தா தெரியும் எல்லா மொபைல்ஸும் செகண்ட்ஸ்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் பார்ப்போம் இன்னும் வேற என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா டயர்ஸ்லாம் இருக்குது. ரீபோல்ட்ஸ் டயர்ஸ். ₹50 ஹெட்ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு போட்டு வைக்கிறாங்க ₹50 ஹெட்ஃபோன் சொல்லி. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபோன் பேட்டரி டேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பூ இருக்குது. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதுதான். என்ன அது நல்லது இந்த தேங்காய் பூ? அது வயிற்று புண்ணு அல்சர்னால வயிற்று பூ அல்சருக்கு எல்லாமே நல்லதான். சரி இதான் சாப்பிடலாம்னு சொல்லி இப்போ பிளான் போட்டுக்கிறோம். இப்போ சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வெட்டி. இதோ இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் ஆசிப் பாத்தீங்கன்னா இதை பத்தி மொத்தமே சொல்லுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா தேங்காய் பூ சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வியாதியும் குணமாகும். வயிற்றுல இருக்கிற புண்ணு இது எல்லாமே அல்சர் எல்லாமே குணமாகும். அதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாதிரி இது டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இது. இதோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா இது வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா வேற எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுறோம். அந்த ஃப்ரைட் ரைஸ் அத மாதிரி எல்லாமே சாப்பிடுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு தேங்காவோட பூ. அது பாத்தீங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டேங்குது. எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் ஷவர்மா அதான் எல்லாருமே இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப இருந்து நம்மளும் பாக்குறோம் யாருமே வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. சரி நம்மளும் நோட் பண்ணிட்டு இருந்தோம். சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம். அது வீடியோல சொன்னா நிறைய பேர் சாப்பிட்டு வந்து இதோட எல்லா பலனும் வந்து நல்லதுதான் இருக்கிறது. அதனால எல்லாமே ட்ரை பண்ணி கன்ஃபார்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சரி கொட்டிங்க சார் ஒண்ணு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட கேட்கலாம் எவ்வளோன்னு. இது எவ்வளோண்ணா இது? ₹50 ₹100. சரி நம்மளுக்கு ஒரு ₹50 போடணும். இது ரேட் கூட கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க கட் பண்றாங்க பாருங்க. இப்போ வைங்க இங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோ போடணும். சக்கரை தான் அது. அதுவும் அரைச்ச சக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் போடல இதுல. இப்போ நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு நானு. நார்மலா கொஞ்சம் இனிப்பா தான் இருக்குது. இன்னும் அந்த அரைச்ச சக்கரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமா இருக்குது. பாவம் ஆசிட் பார்த்துட்டு இருக்காரு. அட பாவி முழுசா கச்சிட்டானே. கொஞ்சம் கடிப்பான்னு பார்த்தா
ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், போற வரவங்க நம்மளே பாக்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டா இருக்குது, கன்ஃபார்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன சொல்ற ஆசிஃப்? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மி ரேட்டா இது, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனே இது மண்டு போட்டாங்க இது இருக்கிறதுன்னு. இப்போ கூட என் ஃப்ரெண்டு கேட்குறான், எல்லாம் நான் சொன்ன டைலாக் அவனு சொல்றான். இவன் கேட்குறா என்னடா இது. அப்போ நான் தான் இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான்டா இது, இது சாப்பிட்டா நல்லதுன்னு. நீங்களும் சாப்பிடுங்க, நல்லா நல்லா இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்ணோம். ஏன்னா நம்மளால இடமே இங்க சின்னதா இருக்குது. இங்க பாருங்க, இடமே பார்த்தா சின்னதா இருக்குது. நம்ம இன்னும் நின்னா பாத்தீங்கன்னா இங்க டிராஃபிக் தான் ஆகும். அதனால சீக்கிரமா வீடியோ பண்ணிட்டு இருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி சுத்தி ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு. அங்க ஒரு ஜூஸ் கடை இருக்குது, அங்க போய் இதெல்லாம் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. இப்பதான் நான் 2 இதுல டவுட்டா இருக்கிறோம், தர்பூஸ் சாப்பிடலாமா இல்ல ஜூஸே குடிச்சிட்டு போலாமான்னு சொல்லி. ஆசிஃப் என்ன பண்ணலாம்? ஜூஸே குடிச்சிடலாம்ப்பா. ஜூஸே குடிச்சலாம்னு சொல்றான். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்டு அது அப்புறம் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இங்க உள்ள இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை மைதானம் போலன்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்க போயிட்டு. ஏன்னா இந்த வீடியோவே மொத்தமா பண்ணா ரொம்ப பெருசாயிரும். அதனால இந்த வீடியோ இங்க இருந்து முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா கோட்டை மைதானம் போலன்னு சொல்லி இருக்கிறோம். ஆசிஃப் என்ன சொல்றாரு? ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டை மைதானம் போகிறதா இருக்கும். நாங்கள் அது பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். நாங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசிஃப் சொல்ற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜூஸ் கிளம்பிட்டு இந்த பாட்டை வந்து முடிச்சிடுறோம். இதுலேயே செகண்ட் பார்ட்டாக வந்து அந்த கோட்டை மைதானம் எடுக்கலாம் வேலூரில் போயிட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை பற்றி மொத்தமே ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஆசிஃப் சொல்கிறோன்னு சொல்லிடுறாரு. ஓகே, அங்கே போயிட்டு அந்த செகண்ட் பார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டும் மறக்காமல் பாருங்க. இங்கேருந்து அங்கே ஜூஸ் கிளம்பிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் சாப்பிட்டு கிளம்புறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.